ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட ஆராதனையின் ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய நாமத்தை நாம் நன்றி செலுத்தி, ஸ்தோத்திரங்களை செலுத்தி, துதித்து, அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆராதித்து என்னை கேட்கிறவர்களே, அதில் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. இரண்டால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற இடத்துல அவர் இருக்கிறார். 2-3 பேர் இயேசுவின் நாமத்தில் எங்கே கூடி இருக்கிறோமோ அங்கே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே. ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய நாமத்தை ஆராய்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாருங்கள், தேவனுடைய நாமம் நமக்கு இன்பமானது. சங்கீத புத்தகத்தில் படிக்கிறோம், அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே இன்பம் அல்ல, பேரின்பம் அல்ல, நித்திய பேரின்பம் உண்டு. ஆகவே அவருடைய சமூகத்தில் நம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். பகல் நேர பாடல், இரவெல்லாம் கனவு நீர்தான், மேலான சந்தோஷம் நீர், நாளெல்லாம் நான் உம்மை பாடுவேன். ஜீசஸ், உம் நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. வாருங்கள் சேர்ந்து நாமத்தை ஆராதிப்போம். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உமை மறவே. தாய் மடியில் அவளும் ஒரு குழந்தையை போல உங்க சமூகத்தில் இருக்கிறேன். உம்மையே நம்பி இருக்கிறேன். எங்கள் மகிழ்ச்சி நீர்தான். ஹல்லேலூயா. வாருங்கள் சேர்ந்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். தாய் மடி தவளும் குழந்தை போல மகிழ்ச்சியாய் இருக்கின்றே. குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றே. இப்போதும் எப்போதும் நம்பி உள்ளே, உம்மைத்தான் நம்பி உள்ளே. இப்போதும் எப்போதும் நம்பி உள்ளே, உம்மைத்தான் நம்பி உள்ளே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உமை மறவே. என் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளனே உமை மறவே. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை ஆண்டு கொள்ளும் அல்லவா. தேவ சமூகத்தில் சொல்லி பாடுவோம். கவலைகள் பெருகி கலங்கும் போது
மகிழ்வித்தீரும் அன்பினா கால்கள் சறுக்கும் தடுமாறும் போது தாங்கும் கிருபையினா கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினின் கிருபையினா மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே உமை மறவே என் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே உமை மறவே பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உமை பாடுவே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உமை சேர்ந்து பாடலாம் மகிழ்ச்சியின் மகுடம் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே உமை மறவே என் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே உமை மறவே என் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய சந்தோஷம் நம்முடைய நிறைவு அவர்தான் நம்முடைய கேடகம் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய நங்கூரம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் மகிழ்ச்சியின் மகுடம் அப்படி சொல்லி கர்த்தரை ஆராதிக்கலாமா நீர்தானையா மணவாளனே உமை மறவே நாம் பிரியமானவர்களே இந்த நாள்ல கூட புதிய உடன்படிக்கை இயேசு ஆரம்பிக்கிறார் அந்த மேல் வீட்டு அறையில பாருங்க தன்னுடைய சரீரத்திற்கு அடையாளமாய் அந்த அப்பத்தை எடுக்கிறார் தன்னுடைய இரத்தத்திற்கு அடையாளமாய் திராட்சை ரசத்தை எடுக்கிறார் இவைகள் ரெண்டையும் எடுத்து பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம் நன்றி செலுத்தி அதை சீஷர்களுக்கு கொடுத்து இதோ இதுதான் புதிய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையானவரே அந்த புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் யோசித்து பாருங்கள் புதிய உடன்படிக்கையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் உடைய பிள்ளையாய் மாற்றி என் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் வைத்திருக்கிறார் நம்முடைய ஆசீர்வாதமே அந்த சிலுவையில் இயேசு பெற்ற வெற்றியிலிருந்து தான் வருகிறது அந்த புதிய உடன்படிக்கையிலிருந்து தான் வருகிறது ஆகவே இந்த நாள்ல கூட என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் சேர்ந்து அந்த புதிய உடன்படிக்கை நமக்காக செய்து முடித்த ஆண்டவரை அந்த சிலுவையின் வெற்றியை நோக்கி பார்த்து நம் அனைவரும் சொல்லுவோம் எனக்காக சிலுவை சுமந்த அந்த ஒருவர் ஆமென் அலங்கோலமானார் எனக்காக ஆகவே தேவ சமூகத்தில் எல்லாம் சேர்ந்து பாடுவோம் சிலுவை சுமந்த உருவம் சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுவண்டை வா நம்பியை சுவண்டை வா சிலுவை சுமந்த ஒருவர் சிந்தின ரத்தம் புரண்டோடியே
நதி போலவே பாய்கிறது. ஆகவே எல்லா பொல்லாத சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் தூர எறிந்துவிட்டு அவர் அண்டை வந்து அவருடைய சமூகத்தில் புதிய உடன்படிக்கையை உயர்த்துவோம். சேர்ந்து பாடலாமா? பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷ பூவினில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷ பூவினில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த ஒருவர் சிந்தின ரத்தம் புரண்டோடியே. இந்த நாளிலும் கூட ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்தும நஷ்டமடைந்தார். எந்த ஆதாயமும் இல்லை, லாபம் ஒன்றுமில்லை. ஆகவே அந்த சிலுவை வெற்றியை உயர்த்துவோம். Hallelujah. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டம் அடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டம் அடைந்தார். லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லை. லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லை. சிலுவை சுமந்த ஒருவர் சிந்திய ரத்தம் புரண்டோடியே. புதிய உடன்படிக்கை இயேசு உண்டாக்கினார். இயேசு அதற்கு நன்றி செலுத்தினார். புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாமும் அந்த புதிய உடன்படிக்கைக்காய் நன்றி செலுத்துவோம். எனக்காய் வந்தீரே, புதிய உடன்படிக்கையை தொடங்கினீரே, நன்றி அப்பா. சேர்ந்து பாடலாமா? பாவ மனிதர்கள் ஒவ்வொருவரையும் மீற்றிட எனக்காய் பரிகார பலியானார். பாவ மனிதரை மீட்டிடவே பாசமாய் மண்ணில் வந்தார். பாவ மனிதரை மீட்டிடவே பாசமாய் மண்ணில் வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதன் பாவம் எல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதன் பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த ஒருவர் சிந்தின ரத்தம் புரண்டோடியே. நதி போலவே பாய்கின்றவே நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த ஒருவர் நம்பி இயேசுவண்டை வா. இந்த நாள்ல கூட அவர் சமூகத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை. அப்படித்தான் புதிய உடன்படிக்கையை இயேசு தன்னுடைய சரீரத்தை முழுவதும் கிழிக்க விட்டு இரத்தம் முழுவதையும் சிந்தி அதோ அகோர மரணம் அடைந்தார்.
எதற்காக? புதிய உடன்படிக்கை இரத்தத்தினால் ஆகிய பாவ மன்னிப்புக்காக புதிய உடன்படிக்கை இயேசு சிலுவையிலே உண்டு பண்ணினார். ஆகவே தான் பிரியமான என்னை கேட்கிற சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட அவரை விட்டு தூரமாய் இருந்தார், ஒருபோதும் உங்களை தள்ளவே மாட்டார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். அப்படித்தான் என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய சிலுவை மரணம் புதிய அத்தியாயத்தை தொடங்கிற்று. என்னை கேட்கிற அருமையானவர்களே, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு இந்த புதிய உடன்படிக்கையின் இந்த தேவனுடைய சரீரமாகிய சபை உருவாகிறது. பாருங்க, அப்பொழுது அந்த சபையிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அங்கே அந்தியோக்கியா சபையிலே சபையினர் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபா, நிகர் எனப்பட்ட சிமியோன், சிரனே ஊரனாகிய லூகி, காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதினுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் பேசுகிறார் பாருங்க, ஆவியானவர் பேசுகிறார் பாருங்க. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆவியானவர் பேசுவார். தம்முடைய திருவுளத்தை, தம்முடைய சித்தத்தை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, 3ஆம் வசனத்துல படிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:3 அப்பொழுது அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி இந்த பவுலையும் பர்னபாவையும் அவர்கள் மேலே கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அவர்களை அனுப்பி விடுகிறார்கள். என்னை கேட்கிற அருமையான சகோதரிகளே, சகோதரிகளே, தேவ ஜனங்களே, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவன் தம்முடைய திருவுளத்தை வெளிப்படுத்துவார். இந்த நாளிலும் கூட தேவன் தம்முடைய திருவுளத்தை உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறார். நீங்கள் எதற்காய் அழைக்கப்பட்டீர்களோ அதற்கென்று உங்களை அழைக்கிறார். அதை நாம் செய்யும் பொழுது பாருங்க, தொடர்ச்சியாக பார்க்கிறோம். 49ஆம் வசனத்துல கர்த்தருடைய வசனம், அதே அதிகாரம் முடியல, கர்த்தருடைய வசனம் அந்த தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. தேசத்திலே எழுப்புதல், தேவ ராஜ்யம், ஊழியங்கள் கட்டப்படுகிறது, தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது, எழுப்புதல் உண்டாகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆராதனை செய்யும் பொழுது தேவன் தம்முடைய திருவுளத்தை வெளிப்படுத்துவார். நாளிலும் கூட அப்படிப்பட்ட பெந்தேகோஸ்தே அனுபவம் எத்தனை பேரால விசுவாசிக்க முடியுது? தேவ சமூகத்தில் இருந்த நாள்ல கூட நாமும் கூட அருமையான தேவ ஜனங்களே, இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை தாரும். ஆமென், ஹalleluya. தேவ சமூகத்துல நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம், நல்ல கரம் தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பெந்தேகோஸ்தே அனுபவம் தாங்க ஆண்டவரே, ஆதி சபை அனுபவங்கள் தாரும். ஒரு ஜெப பாடலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின் மாரியாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின் மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, அன்றைக்கு அந்தியோக்கியா சபையில இப்படிப்பட்ட கிரியை நடந்தது.
எங்கள் நாட்கள் நடக்கட்டும். அனலான ஊழியம் தாரும், அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். அனலான ஊழியம் தாருமே, அக்கினியின் ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினியின் ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை கரங்களை தட்டி நிரப்புமே, நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. தேசத்துல அன்றைக்கு தேவ ராஜ்யம் கட்டப்பட்டது. தேசமெங்கும் அப்படி வசனம் பிரசித்தமாயிற்று. கேப்பாண்டவர்கிட்ட நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட, நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. கேட்போமா? மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. மேல் வீட்டார் அனுபவம் தாங்கப்பா. ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே அனுபவங்கள் வேண்டும். ஒரு எழுப்புதலை தாரும். அக்கினி நாவுகள், அதிகார நாவுகள் தாரும். கேட்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அக்கினி நாவுகள் தாரும், அதிகார நாவுகள் தாரும். இனி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. அக்கினியின் நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை நல்ல கரம் தட்டி என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. ஊற்றுங்க, ஊற்றுங்க பின்மாறி அபிஷேகத்தை. ஆண்டவரே, அன்றைக்கு அந்தியோக்கியா சபையிலே, சமாரியாவிலே, எருசலேமிலே தேவன் செய்த அதே பலத்த காரியம் எங்கள் நடுவில் எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? இந்த ஆராதனை வேளையிலே தேவன் தம்முடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் நம்முடைய அழைப்புக்கு திரும்புவோம். கர்த்தர் நம்மை கொண்ட தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் திரும்புகிறது. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. கேட்கலாமா? என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. இந்த நாளிலே இந்த ஆராதனை நிரப்பி அனுப்புவீராக. அபிஷேகத்தினால், வரங்களினால், வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி
நிரப்பியே அனுப்புமே. நன்றி ஆவியானவரே. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய சிரசிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.